வெல்கம் டு 360 தமிழ். இப்போ நம்ம பிருந்தா அப்படின்ற வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். இந்த வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி 2 பாகம் போட்டிருக்கோம். அந்த 2 பாகங்களை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணாதான் கதை உங்களுக்கு புரியும். அந்த 2 பாகங்களோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், கண்டிப்பா பாருங்க. பார்த்தவங்க மேற்கொண்டு என்ன நடக்குது அப்படின்றத கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். ஆனந்த் அப்பா கொல்லப்பட்டுட்டாரு பாத்தீங்களா, அதனால இவ்வளவு வருஷம் மறைச்சு வச்ச விஷயம் வெளியே வந்துருது. இப்ப ஏசிபியும் மீடியா ஆட்கள் கிட்ட பேசிட்டு இருக்காரு. 7 வருஷமா தொடர்ச்சியா ஒருத்தன் கொலை பண்ணிட்டு இருக்கான், அந்த குற்றவாளியை நாங்க தேடிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எது 7 வருஷமா ஒருத்தன் கொலை பண்ணிட்டு இருக்கானா, அதையே இப்பதான் கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி மீடியாட்கள் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. உங்க டீமை சேர்ந்த ஒருத்தங்க அடிக்கடி ஆனந்த் அப்பாவை பாக்குறதுக்காக போயிருக்காங்க, அப்படி இருக்கும் போதுதான் அவர் கொல்லப்பட்டிருக்காரு, இதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஏசிபியால எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியல, ஈரனும் தலை குனிஞ்சிடுறாங்க. இப்ப ஏசிபி கிட்ட கமிஷனர் பேச ஆரம்பிக்கிறாரு. மீடியாட்கள் கிட்ட நம்ம பதில் சொல்ல முடியல, இவ்வளவு கேர்லெஸ்ஸாவா இருப்பீங்க, கவனமா இருந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா கோவப்படுறாரு. இந்த சுட்கி இருக்காங்க பாத்தீங்களா, ரிஷி கூடயும் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் கார்ல வந்துட்டு இருக்காங்க. இப்ப காரெல்லாம் மடக்கி அங்க இருக்க போலீஸுங்க செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும் போதுதான் இவங்க சரக்கு வச்சிருக்கிறதுலாம் தெரிய வருது. இப்ப விசாரணை எல்லாம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதனால இந்த ரிஷி இருக்கார்ல, இவளோட அக்கா போலீஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. கொஞ்சம் தள்ளி தான் இன்ஸ்பெக்டர் இருப்பாரு. சார், பிருந்தா மேடமோட தங்கச்சி தான் மாட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஓஹோ, பிருந்தா மேடமோட தங்கச்சியா, அப்ப தனியா கவனிக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. பிருந்தா மேல கோவம் இருக்குல்ல, அதை காட்டிக்கலாம்னு நினைக்கிறாரு. அப்ப இறந்து போனதை நினைச்சு ஆனந்த் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. சேரிட்டியை சேர்ந்த எல்லாருமே அவருக்கு கேண்டல் எல்லாம் ஏத்தி வச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் ஏசிபி இவரை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. சார், நாங்க உங்ககிட்ட விசாரணை பண்ணதை பத்தி எல்லாம் இப்போதைக்கு மீடியா கிட்ட சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப மீடியா கிட்ட என்ன பொய் பேச சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி ஆனந்த் கேக்குறாரு. சார், பொய்லாம் பேச சொல்ல, நீங்க எதுவுமே பேசாம இருந்தாலே எங்களுக்கு பண்ற ஹெல்ப்பா இருக்கும், ப்ளீஸ் நீ கேக்குறாரு. இதனால ஆனந்தா சரின்னு ஏத்துக்கிறாரு. ஆனா முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி விடுறாரு. ஈரின் இதெல்லாம் லாங்ல இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. ஈரினையும் லைட்டா முறைச்சு பாக்குறாரு. இப்பதான் ஈரினுக்கு ஸ்டேஷன்ல இருந்து கால் வருது. தங்கச்சியை புடிச்சு வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அதை பத்தி தெரிய வருது. இது தெரிஞ்சோன்னா வேக வேகமா இவங்களும் இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அவர் ஸ்டேஷன்ல தான் இவங்க 2 பேரையும் உட்கார வச்சிருக்காரு. அவன் இன்னைக்கு வரட்டும், கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பிருந்தாவை பத்தி இவர் ஆட்கள் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்பதான் இந்த இடத்துக்கு ஈரின் வராங்க. வந்த ஈரினும் என்னோட தங்கச்சி சார் விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ட்ரக் எடுத்துட்டு வந்திருக்காளே மேடம், எப்படி விடுறது அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேக்குறாரு. ஏதோ தப்பு நடந்திருக்கு சார், என் தங்கச்சி அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டா, தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. என் மேலதானே சார் உங்களுக்கு கோவம், என்ன எதுனாலும் பண்ணிக்கோங்க, என்னோட தங்கச்சியை தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. உன் மேல எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்டே கிடையாது, இதுவே உன்னோட தங்கச்சியை பாரு, ஆளு நல்லா அழகா இருக்கா, உன் தங்கச்சி மேலதான் எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்ற மாதிரி தப்பு தப்பா பேசுறாரு. இதை கேட்டுட்டு இருக்க ஈரின் ஒரு ஸ்டேஜ்ல டென்ஷன் ஆயிடுறாங்க. என்னடா சொன்ன அப்படின்ற மாதிரி வேகமா ஓடி வந்து இன்ஸ்பெக்டரோட காலரை பிடிச்சிடுறாங்க. பயங்கரமா கழுத்தை போட்டு நெரிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற ஆட்கள் இருக்காங்கல்ல, நிறுத்துங்க நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி ஈரினை இந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பிரச்சனை ஏசிபி கிட்ட வந்துருது. ஏசிபியை 2 பேரையும் திட்டுறாரு. இன்ஸ்பெக்டர் அவர் மேல எந்த தப்புமே இல்லாத மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இந்த பிருந்தா மேல கோவத்தை வச்சுட்டு தானே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த டீம்ல சேரணும் அவ்வளவுதானே, நாளையில இருந்து நீங்களும் டீம்ல இருக்கீங்கன்னு ஏசிபி இவரை அனுப்பி விடுறாரு. அதே மாதிரி பிருந்தா மேல கோவப்படுறாரு. என்னதான் அவர் பண்ணது தப்பா இருந்தாலும் என் கிட்ட தான் நீ வந்து பேசணும், நீ பாட்டுக்கு எப்படி ஒருத்தரை போய் அடிப்ப அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. எடுத்தோம் கவுத்தம்லாம் கோவப்பட்டு இருந்தா இந்த இடத்துல நீ வேலை பார்க்க முடியாது, அதனால உன்னை இந்த இடத்த விட்டு நான் தூக்குறேன், நீ கொஞ்ச நாள் சஸ்பென்ஷன்ல இரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதனால ஈரன் செம்மையா அப்செட் ஆயிடுறாங்க. கோவமா இங்க இருந்து கிளம்புறாங்க. இதெல்லாம் சாரதிக்கு தெரிய வந்து இவங்க கிட்ட பேசுறதுக்காக வந்துட்டு இருக்காரு. ஆனா இவங்க செம்ம கோவத்துல இருக்காங்க. சாரதியை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நான் தான் கண்டுபிடிச்சேன், ஆனா அந்த கிரெடிட்ஸ் எல்லாத்தையும் இதுக்கப்புறம் நீங்க 2 பேர் எடுத்துக்கோங்க, அவருக்கு நல்லா சொம்படி, உனக்கு ப்ரொமோஷனும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்காங்க. நாளைக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைகிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. ரொம்ப பர்சனலா போறாங்கல்ல, அதனால இவருமே கோவப்படுறாரு. பார்த்து பேசுங்க மேடம், தேவையில்லாம வார்த்தையை விடாதீங்க அப்படின்ற மாதிரி பதிலுக்கு திட்டுறாரு. இப்ப 2 பேருமே கோச்சுக்கிட்டு வேற வேற பக்கம் போறாங்க. லேக்கா பிரெக்னெண்டா இருப்பாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்டோ வீட்டுக்கு வந்துடுறாரு. ஆனா இவர் தான் ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்காருல, இவங்க பேசணும்னு சொல்றாங்க. இப்ப பேச விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆரம்பிக்கிறாங்க. என்ன, உன்னோட அம்மா கிட்ட பேசினியா, என்னோட ப்ரொமோஷனை பத்தி கேட்டிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா குழந்தைய பத்தி கேட்டிருப்பாங்க, வேற என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் பயங்கரமா கோவப்படுறாரு. ஹஸ்பண்ட் ரொம்ப கோவப்படுறாருல, அதனால இவங்க சொல்ல வந்த விஷயத்த சொல்லியிருக்க மாட்டாங்க. தங்கச்சி பண்ணது தப்பு தானே, தங்கச்சி கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணாத, ஒழுங்கா இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னை காப்பாத்தினதுக்காக எனக்கு அட்வைஸ்லாம் பண்ணலாம்னு நினைக்காத, உன் அட்வைஸ் எல்லாம் நான் என்னைக்குமே கேட்க மாட்டேன், நீ மட்டும் என்னோட லைஃப்ல வராம இருந்திருந்தேன்னு வச்சுக்கோ, என்னோட அப்பா உயிரோட இருந்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு, ஒன்னால தான் என்னோட அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் தங்கச்சி பேசுறா. இதை கேட்கிற இவங்களுக்கும் கஷ்டமா இருக்கு. இவங்க ரூம்க்கு வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கேஸ் சம்பந்தமா நிறைய ஒட்டி வச்சிருக்காங்கல்ல, கோவத்துல அது எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுட்டு இருக்காங்க.
அம்மாவும் கோவப்படாது அப்படின்ற மாதிரிலாம் இவங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஈரனும் ஆனந்த பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க. எந்த மூஞ்ச வச்சுட்டு உங்களை பார்க்க வந்தேன்னு எனக்கு தெரியல சார். நான் பண்ணதுதான் தப்பு. என்னால் தான் அந்த கில்லர் உங்க அப்பாவை டார்கெட் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். நான் உங்களை பார்த்து பேசியிருக்க அடிக்கடி வந்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இல்ல உங்க தப்பு எதுவுமே கிடையாது. கில்லர் கொண்டதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃப்ரீயா விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி பேசுறாரு. ஈரன் திரும்பி வீட்டுக்கு ஆட்டோல வந்துட்டு இருக்காங்க. ஒரு ரயில்வே கிராசிங்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஒரு சிசிடிவி இருக்கிறத பாக்குறாங்க. பொதுவா ரயில்வே கிராசிங்ல சிசிடிவி இருக்கும்ல. இதுக்கு முன்னாடி ஒரு லேக்குக்கு பக்கத்துல சிசிடிவி இல்லன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லியிருப்பாரு. அங்க பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிறது இவங்களுக்கு ஞாபகம் வருது. உடனே இவருக்கு கால் பண்ணிட்டாங்க. ஆனா இவர் கோவத்துல இருக்காருல, முதல்ல கால் எடுக்க மாட்டாரு, அதுக்கப்புறம் தான் எடுக்கிறாரு. அந்த லேக்குக்கு பக்கத்துலயே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருந்தது. அங்க இருக்க சிசிடிவியை செக் பண்ணலாம்னு சொல்றாங்க. நீங்க வேணா போய் செக் பண்ணிக்கோங்க, நான்லாம் வரல அப்படின்ற மாதிரி கோவமா பேசிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. இவங்க மட்டும் போலான்னு யோசிக்கிறாங்க. ஆனா சாரதிக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. திரும்பி கால் பண்ணி நானும் வரேன்னு சொல்லிட்டாரு. இதனால இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து போறதுக்கு முடிவு பண்றாங்க. கடைசி ஒரு வாரத்துக்கான ஃபுட்டேஜ் எல்லாம் இவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி செக் பண்ணும்போது ஒரே ஒரு குட்டியான மட்டும் நிறைய வாட்டி போயிட்டு வந்திருக்கிறது தெரிய வருது. டிஸ்போஸ் பண்றதுக்காக அந்த இடத்த பார்த்திருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் ஈரன்னு சொல்லிட்டாங்க. அவன் ரெகுலரா வேலை விஷயமா போறவனா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இல்ல, இதே வண்டி அந்த லேக்குக்கு பக்கத்துல வந்திருக்கு. இந்த டயர் பிரிண்ட் அந்த லேக்குக்கு பக்கத்துல இருந்தது. நான் போட்டோ எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. பரவாயில்லையே, கவனமா போட்டோ எல்லாம் எடுத்திருக்கா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. மேற்கொண்டு செக் பண்ணிக்கிட்டே இருக்கும் போதுதான் ஒரு நாள் நைட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிருக்கிறது தெரிய வருது. மேடம் போலீஸ் கூட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எதுக்கு போலீஸ் கூட்டு போறாங்கன்னு விசாரிக்கணும்னு நினைக்கிறாங்க. நேரா அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து விசாரிக்கிறாங்க. கஞ்சா போட்டு என்னென்னமோ உளறிட்டு இருந்தான், பொம்மைலாம் வச்சிருந்தான் மேடம், அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்க கிட்ட டீட்டெயிலாம் வாங்குனீங்களான்னு கேக்குறாங்க. எந்த டீட்டெயிலும் வாங்கலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவனுக்கு அலெக்சாண்டர்னு நான் தான் பேர் வச்சேன், அவன் கை நாட்டு மட்டும் போட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த கை நாட்டை இவங்க எடுத்துக்கிறாங்க. இந்த கை நாட்டை கிரைம் பண்ணவங்களோட லிங்க் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தான் அவன் பேர் என்னன்றது தெரிஞ்சிருது. அவன் பேரு தாக்கூர் அப்படின்றது அவனை பொறுத்த வரைக்கும் சின்ன பசங்களுக்கான ஜெயில இருந்திருக்கான்றது தெரிய வருது. அவன் எந்த ஊரை சேர்ந்தவன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த ஊருக்கு உடனே போகணுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப டிராவல் பண்ணி இவங்க நைட்டு நேரம் அந்த ஊருக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. ஊர்ல பெரிய மனுஷன் ஒரு நபர் இருப்பாரு. என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு கூப்பிட்டு இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. இவங்களுமே அந்த தாக்கூரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த பேரை கேட்டோன்னே இந்த பெரிய ஒரு ஷாக் ஆயிடுறாரு. அவனை பத்திலாம் எங்களுக்கு தெரியாது, இங்க இருந்து நீங்க முதல்ல கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, இங்கதான் இருந்திருக்கான், ஒரு கொலை குற்றத்துக்காக தான் ஜெயிலுக்கு போயிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதான் தெரியாதுன்னு சொல்றேன்ல, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. இதனால வேற வழி இல்லாம இவங்களும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஊர்ல இருக்க எல்லார்கிட்டயும் தாக்கூரை பத்தி கேக்குறாங்க. தாக்கூரை பத்தி அவங்களுக்கு தெரியுது, இருந்தாலும் இவங்க கிட்ட சொல்ல விரும்ப மாட்டாங்க. இங்க இருக்க ரெண்டு பேருமே ஒரு லாட்ஜ்ல தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. சாரதி வெளியே இருக்கும் போது ஈரன் பேசுறதுக்காக வராங்க. அன்னைக்கு கோவத்துல என்னென்னமோ பேசிட்டேன், சாரின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க பேசின முறை வேணா தப்பா இருக்கலாம், நீங்க சொன்ன விஷயம்லாம் சரிதான், இந்த கேஸ்ல நீங்க தான் நிறைய கண்டுபிடிச்சீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படிலாம் சொல்ல முடியாது, இந்த கேஸ்ல என்ன கொண்டு வந்ததே நீங்க தான், நீங்களும் நிறைய ஹெல்ப்லாம் பண்ணிருக்கீங்க, அதை மறந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்பதான் இந்த இடத்துக்கு ஒரு நபர் வராரு. இவரோட பேரு ஜனார்த்தன் அப்படின்றது. அந்த பெரியவரோட அசிஸ்டண்டா தான் இந்த ஜனார்த்தன் இருப்பாரு. ஊர்ல அந்த தாக்கூரை பத்தி கேட்டா யாருமே சொல்ல மாட்டாங்க, ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல தாக்கூரை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. தாக்கூர் பிறந்தாரு பாத்தீங்களா, அப்பயே தாக்கூரோட அம்மா இறந்து போயிருப்பாங்க. பாட்டியும் தாத்தாவும் சேர்ந்த மாதிரி தான் வளர்க்க முடிவு பண்ணிருப்பாங்க. ஆனா இவன் அபசகுணமா இருக்கான் அப்படின்ற மாதிரி பாட்டிக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கும். ஒரு சாமியார் கிட்ட குறி கேட்கறதுக்காக வராங்க. அந்த சாமியார் என்ன சொல்றாருன்னா, போன ஜென்மத்துல 12 பேரை இவன் கொண்டிருக்கான், அந்த 12 பேரோட சாபம் இவனை துரத்திக்கிட்டே இருக்கும், இவனால இந்த ஊருக்கே ஆபத்து அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இத ஊர் மக்கள்லாம் கேட்டுருவாங்க, ரொம்ப பயப்படுறாங்க. இவனால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்ற மாதிரி பாட்டி கொஞ்சம் கொடுமைலாம் படுத்தி தான் இவனை வளர்ப்பாங்க. எப்ப பாரு காரணமே இல்லாம அடிச்சிட்டு இருப்பாங்க. ஊர் மக்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, இந்த பையனால் தான் வந்தது, இந்த பையனால் தான் வந்தது அப்படின்ற மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இவன் வெளியே வந்ததான பிரச்சனை, ஒரே இடத்துல லாக் பண்ணி வச்சிருவோன்ற மாதிரி பாட்டி இருக்காங்கல்ல, நாய் மாதிரி இவனை கட்டி போட்டுறாங்க. தாத்தா தான் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருப்பாரு. இப்படியே சில வருஷங்கள் ஓடிடுது. அப்பதான் கிராமத்துல ஒரு வியாதி பரவ ஆரம்பிக்கும். நிறைய பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இவரோட தாத்தாவும் இறந்து போயிடுறாரு. தாத்தா இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இந்த பையன் பயங்கரமா வருத்தப்படுறான். ஊர் மக்கள் இவன் தான் இந்த வியாதிக்கு காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப வேற ஊர்ல இருந்து சாமியார் எல்லாம் வர வச்சிருந்தாங்க. அந்த சாமியார் ஒரு மாஸ்க மாற்றாரு. ஆக்சுவலா இவன் ஒரு மாஸ்க மாட்டி கொலை பண்ணுவான் பாத்தீங்களா, அந்த மாஸ்க தான் அவர் மாற்றாரு. இவனை கண்டிப்பா சாவடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவனை சாவடிக்கணும், இவன் அடுத்த ஜென்மமும் பிறக்க கூடாது, அதுக்காக ஒரு பறவையை வச்சு இவனை கடிக்க வேணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவன் பண்ணுவான் பாத்தீங்களா, அது இவனுக்கு பண்ணிருக்காங்க போல, அதனாலதான் இவன் தொடர்ச்சியா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான். அவங்க கொல்லாம் நினைக்கும் போது இவன் சட்டுன்னு அங்க இருந்து தப்பிச்சிருவான். தப்பிச்சவன் நேரா பாட்டியை பாக்குறதுக்காக தான் வரான். என்ன கொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க பாட்டி, காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். நீ தப்பிச்சு வந்துட்டியா, உன்னை பத்தி நானே சொல்றேன்டா அப்படின்ற மாதிரி ஊர் மக்களை கூப்பிடுறதுக்காக கத்திட்டு இருக்காங்க. பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரு கட்டியை வச்சு பாட்டியை சாவடிச்சிடறான். அங்க இருந்து கிளம்பி ஓடி இருப்பான். கொஞ்ச நாள்லயே போலீஸ் கிட்ட மாட்டிருப்பான்.
போலீஸும் பாட்டியை கொண்ட கேஸுக்காக அவனை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஊர் மக்கள் பண்ண விஷயத்தெல்லாம் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படியே அமைதியா இருந்திருப்பாங்க. அவனை பத்தி இத்தனை வருஷம் நாங்க பேசவே இல்ல, உங்ககிட்ட தான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பூஜை சம்பந்தப்பட்ட சில போட்டோவெல்லாம் காட்டுறாரு. அதை பாக்குற ஹீரோயினும் ஷாக் ஆகுறாங்க. அந்த பூஜை பண்றதுக்காக வந்தாங்கல்ல, அவங்க எல்லாருமே மொட்டை தலையோட இருக்காங்க. சோ அவங்க மேல இருக்க கோவத்தினால தான் இவன் கொலை பண்ணிட்டு இருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் லேட் நைட்டு தான் வீட்டுக்கு வராங்க. கேஸுன்னு எதுக்காகமா உடம்பெல்லாம் கெடுத்துக்கிற, உன் அப்பாவும் இந்த மாதிரி தான் கேஸுக்காக அலைஞ்சாரு, நீயும் அதையே தான் பண்ற அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் ஹீரோயின் எதர்ச்சியா ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்க பாக்குறாங்க. அப்படி அந்த கட்டிங்க பார்த்தவங்க செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. அது என்ன நியூஸ் அப்படின்ற மாதிரிலாம் தெளிவா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இத உடனே சாரதி கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி வேக வேகமா சாரதி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவன் ஒவ்வொரு கொலையா பண்ணிட்டு இருக்கதான் நினைக்கிறோம், ஆனா அவன் மொத்த கொலையா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சாரதியும் புரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவன் கொன்ன எல்லாருமே மறுநாள் வேற ஒரு இடத்துக்கு போக வேண்டியவங்க, வேணும்ட்டே அவங்கள கடத்தி காலி பண்ணிட்டு இவன் அந்த இடத்துக்கு போயிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா போட்ல நிறைய பேர் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த போட்டோட ஓனரை இவன் காலி பண்ணிடுவான். போட் ஓனர் மாதிரி அந்த இடத்துக்கு போயிடுவான். அப்படி போனவன் அந்த போட்டையே கவுத்தி நிறைய பேரை சாவடிப்பான். கடவுளை பாக்குறதுக்காக மொத்தமா போவாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல இவன் ஆளை மாத்தி தான் எல்லாரையும் காலி பண்ணிட்டு இருக்கான்னு தெரிய வருது. ஆக்சிடென்ட் மாதிரி வெளியே பார்க்கும் போது தெரியும். இப்ப அப்துல்ல சாவடிச்சிருக்கானா, அப்துல் வண்டியை இவன் ஓட்ட போறான் போல, நம்ம தடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இவனை நமக்கு காட்டுறாங்க. அப்துலுக்கு பதிலா இவன் தான் பஸ் ஓட்டிட்டு இருக்கான். எல்லாருமே லாங்ல இருக்க ஒரு தர்காக்கு தான் மொத்தமா போயிட்டு இருக்காங்க போல. இவன் இருக்கான் பாத்தீங்களா, இந்த வண்டியை கவுத்தணும் அப்படின்ற மாதிரி வேணும்ட்டே ஒரு இடத்துல வண்டியை கவுத்திடுறான். இவன் கவனமா இருக்கிறதுனால இவன் மட்டும் அங்க இருந்து தப்பிச்சிருவான். ஆனா மத்த எல்லாருமே அந்த இடத்துல இறந்து போயிடுவாங்க. வேலையை முடிச்ச தாக்கூர் இருக்கான் பாத்தீங்களா, யாருக்கோ கால் பண்றான். யாருக்கு கால் பண்றான்னா இங்க இருக்க ஆனந்துக்கு தான் கால் பண்றான். ஆனா ஆனந்த சத்யான்ற மாதிரி கூப்பிடுறான். சத்யா வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்றான். சத்யாவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே ஜெயில வச்சுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. சத்யா மட்டும் இந்த விஷயத்த பண்ண மாட்டாரு. சத்யாக்கு ஒர்க்கரா நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே இவருக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க போல. வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாரு. எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இங்கதான் 5th எபிசோட் முடியுது. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. சின்ன பையனா இருந்த சத்யாக்கு இப்ப ஏறக்குறைய 17 வயசு ஆயிருது. புதுசா தாக்கூர்னு ஒரு பையன் வந்திருப்பான். அந்த தாக்கூர் எல்லார பார்த்தும் பயப்படுறான். என்ன கொன்றுவீங்க, நான் பாத்ரூம்லயே இருக்கன்ற மாதிரி பாத்ரூமை லாக் பண்ணி வச்சிருக்கான். நைட் வரைக்கும் பாத்ரூம்குள்ளேயே இருக்கான். சத்யாக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாரும் போயிட்டாங்க, இப்பயாவது வெளியே வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல நீ ஏதாவது பண்ணிருவ, எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு சத்யா இருக்கார்ல, நீ கடவுளா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அவனை இல்லன்ற மாதிரி சொல்றான். நீ கடவுளா இல்லைன்னா நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன் வான்ற மாதிரி கூப்பிடுறாரு. அவனும் கொஞ்ச நேரம் தயங்குறான். அதுக்கப்புறம் வெளியே வந்துடுறான். அப்படிதான் சத்யா கிட்ட அவன் பழக ஆரம்பிச்சிருப்பான். எதுக்காக எல்லாரையும் பார்த்து பயப்படுற அப்படின்ற மாதிரி சத்யா கேட்கிறது. நான் போன ஜென்மத்துல 12 பேரை கொன்னுட்டேனா, நான் இருந்தாலே கெட்டதுதான் நடக்குமா, அதனால எல்லாருமே என்ன கொல்லதான் ட்ரை பண்ணாங்க, இந்த மாதிரிலாம் ஆச்சு அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். அவங்க மூட நம்பிக்கையில இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு எதுவுமே ஆகாது, நான் உனக்கு சப்போர்ட்டிவா இருக்கேன்னு சத்யா சொல்லிட்டு இதை கேட்கிற தாக்கூரும் சந்தோஷப்படுறான். இவங்க ரெண்டு பேருமே இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸா மாறி இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. நிறைய பேரோட சொந்தக்காரங்க இறந்து போயிட்டாங்கல்ல, அதை நினைச்சு எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் சீக்கிரமா இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருந்தா இத்தனை பேரையும் காப்பாத்திருக்கலாம், அநியாயத்துக்கு இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்கன்னு எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. ஹீரோயின் தானே இதை கூட கண்டுபிடிச்சாங்க, அதனால ஏசிபி திரும்பி நீ டீம்ல ஜாயின் பண்ணிடுன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. அந்த போலீஸ் தான் தாக்கூர் இப்ப எப்படி இருப்பான்றத பாத்துருக்காருல, தாக்கூரோட படத்தை வரையணும், எல்லா இடத்துலயும் தேடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப தாக்கூரோட படத்தை வரைஞ்சிடுறாங்க. எல்லா இடத்துலயும் பயங்கரமா தேடுறாங்க. ஆனா அவனை எந்த இடத்துலயும் உங்களால கண்டுபிடிக்க முடியல. அதே மாதிரி வேற இடத்துல ஆளை மாத்தி இவன் தான் வேலைக்கு போயிருக்கானான்றதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆமா மேடம், அவருக்கு பதிலா இவரை தான் வேலையில போட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. ஏதோ கவர்மெண்ட் வேலையா இருக்காது, அதனால அவரோட சொந்தக்காரர்ன்ற மாதிரி இவர் வேலை கேட்டு வந்திருப்பாரு. இவருக்கு அந்த வேலையை போட்டு தந்திருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல சத்யாவை நமக்கு காட்டுறாங்க. வெளி உலகத்துல இவரோட பேர் ஆனந்த் அப்படின்றது. நான் ஆனந்தனே சொல்றேன். ஆனந்த் கூட நிறைய பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுமே ஆனந்த் மாதிரி பாதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. அதனாலதான் ஆனந்துக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க. நம்ம பண்ண வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு, எல்லாத்தையும் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இவர் பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா இந்த இடத்துக்கு தாக்கூர் பாக்குறதுக்காக வந்திருக்கான். எனக்கு ஒண்ணு மட்டும் புரியவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டாங்க. ஏன் என்ன விஷயம் புரியலன்ற மாதிரி சாரதி கேட்கிறாரு. இவங்களா செத்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு, ஆனா ஆனந்தோட அப்பாவை எதுக்காக அவன் கொன்னா அதுதான் புரிய மாட்டேங்குது. ஆனந்த் கிட்ட பேசுறதுக்காக போனோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சாரதியும் ஏத்துக்கிறாரு. இப்ப சத்யா இருக்காரு பாத்தீங்களா, தாக்கூருக்கு நிறைய சாப்பாடுலாம் வச்சு சாப்பிட சொல்றாரு. ஆனா தாக்கூர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். என்னால் தானே சத்யா உனக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏன்னா இவன் தான் ரசீதை தெரியாம அந்த இடத்துல போட்டிருப்பான். நான் தெரியாம தான் போட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஒரு வேலைனா சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் வரதான் செய்யும், இதை நினைச்சுலாம் நீ கவலைப்பட்டு இருக்காத, நம்மளெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காது. இப்பதான் ஹீரோயின் பாக்குறதுக்காக வந்திருக்காங்கன்னு ஆட்கள் சொல்றாங்க. இதனால இவர் இருக்கார்ல, தாக்குற வேற ரூமுக்கு கூட்டு போங்க அப்படின்ற மாதிரிலாம் அனுப்பி விட்டுறாரு.
அதே மாதிரி ஈரன் கிட்ட பேசுறதுக்காக வெளியே வந்துடுறாரு. உங்க அப்பா ஏதாவது கோயிலுக்கு போகணும்னு முடிவு பண்ணியிருந்தாரா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஏன் இப்படி கேக்குறீங்க அப்படின்ற மாதிரி ஆனந்த் கேக்குறாரு. ஏன்னா வழிபாட்டு தலங்களுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க தான் குறி வச்சு கொல்லப்படுறாங்க, அதனால தான் கேட்கிறோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் ரூமுக்கு போறாரு. அப்படி போனவரு ஒன்னு எடுத்துட்டு வந்துடுறாரு. சமாளிக்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை எடுத்துட்டு வர்றாரு. என்ன சொல்றாருன்னா, என்னோட அப்பா இந்த நாள் ஒரு கோயிலுக்கு போறதா முடிவு பண்ணி வச்சிருந்தாரு, அதுக்குள்ளதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களை ஏமாத்துறதுக்காக தான் இப்படி சொல்றாரு. இவங்களும் சரின்ற மாதிரி டீட்டெயில் எல்லாம் கலெக்ட் பண்ணிடுறாங்க. நாங்க கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு தூரம் இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரிலாம் ஆச்சரியப்படுறாரு. இப்ப சத்யாவோட ஆள் இருக்கார்ல, என்ன சத்யா இவ்வளவு கண்டுபிடிச்சிட்டாங்க, இவ கதையை முடிச்சிடலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல, இவளை பார்க்கும் போது எனக்கு கொல்லணும்னே தோண மாட்டேங்குது, கொல்லலாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஆளு கிட்ட சொல்றாரு. இந்த ரிஷி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அசிங்கப்பட்டான் பாத்தீங்களா, இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரிய வந்துருது போல. ரிஷியை பயங்கரமா ஓட்டிட்டு இருக்காங்க. இதனால ரிஷியும் கொஞ்சம் அப்செட் ஆகி கோவமா காருக்குள்ள போய் உக்காந்துடுறான். இந்த விஷயத்தெல்லாம் இந்த சுட்கி கவனிச்சிருப்பாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி ரிஷி கிட்ட கேக்குறாங்க. உன் அக்காவால தான் நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போனாங்கன்னு கோவப்படுறாரு. அதே மாதிரி ரொம்ப ஆர்ஷா கிஸ் பண்றதுக்காக வராரு. இதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. நான் கூப்பிட்டா எத்தனை பொண்ணுங்க வருவாங்க தெரியுமா, என்கிட்டயே சீன் போடுறியா அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. இப்ப பேனட்டை ஓபன் பண்ணி இன்ஜின் சூட்ல இவங்க முகத்தை வைக்கிற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காரு. வேணாம் வேணாம் என்ன விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவருமே ஒரு ஸ்டேஜ்ல விட்டுறாரு. இப்ப தங்கச்சியும் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இந்த தகவல்லாம் ஈரனுக்கு போய் சேர்ந்துருது போல. ஈரன் கோவமா இந்த இடத்துக்கு வராங்க. தங்கச்சி அவன் லாக் பண்ணா பாத்தீங்களா, அந்த மாதிரி அவனை லாக் பண்றாங்க. என் தங்கச்சி கிட்ட இந்த மாதிரி வேலையெல்லாம் காமிச்ச தொலைச்சிருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங்க கொடுக்குறாங்க. இப்ப தங்கச்சி அங்க இருந்து கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்பதான் தங்கச்சி மனசுல இருக்க சில விஷயங்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறா. எப்ப பாரு அக்கா மேல எரிஞ்சு விழுந்துகிட்டே இருப்பா பாத்தீங்களா, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அப்பா மாதிரி நீ எப்பவுமே பர்ஃபெக்டா இருப்ப, ஆனா என்னைக்குமே நான் பர்ஃபெக்டா இருந்தது கிடையாது, அதனால தான் வேற மாதிரி உன்கிட்ட கோவத்தை காட்டிட்டு இருப்பேன். அப்பா இருந்திருந்தா எவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்திருக்குமோ அந்த மாதிரி தான் நீ இருக்க அப்படின்ற மாதிரி ஆறுதலா தோல்ல சாயிரா. இதனால ஈரனும் இந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. சாரதிக்கும் ஒய்ஃபுக்கும் சண்டை ஆச்சுல, அப்பத்துல இருந்து சரியா பேசுறது இல்ல போல. சாரதி எதர்ச்சியா ஒரு கபோர்டு ஓபன் பண்ணிட்டாரு. அதுக்குள்ள கிட்ட இருக்கிறத பாக்குறாரு. ஒய்ஃப் பிரெக்னண்டா இருக்கிறது இப்பதான் தெரிய வருது. உனக்கு எப்ப தெரிய வந்ததுன்னு கேக்குறாரு. நம்ம சண்டை போட்ட அன்னைக்கு தான் தெரிய வந்தது, உங்ககிட்ட இதை சொல்றதுக்காக தான் ட்ரை பண்ணன்னு சொல்லிட்டாங்க. இப்ப இவரும் ஃபீல் பண்றாரு. அளவே ஆரம்பிச்சிடுறாரு. தப்பு பண்ணிட்டேன் சாரின்ற மாதிரி சொல்றாரு. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இவங்களும் தோல்ல சாயிறாங்க. அந்த தாக்கூர் போட்டோ வச்சு இந்த சிட்டி முழுக்க இவங்க தேடி பார்த்திருப்பாங்க, ஆனா கண்டுபிடிக்க முடியல. இதனால ஏசிபியும் ரொம்ப அப்செட் ஆயிடுறாரு. இப்ப ஈரன் இருக்காங்கல்ல, நம்மளால தேடி கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன, அவனை நம்மள தேடி வர வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது எப்படி முடியும் அப்படின்ற மாதிரி ஏசிபி கேக்குறாரு. ஈரன் ஒரு ஐடியாவை சொல்றாங்க. இப்ப ஏசிபியும் பிரஸ் மீட்டை கண்டக்ட் பண்றாரு. நாங்க சொன்ன கில்லர் ஒவ்வொரு கொலையெல்லாம் பண்ணல, மொத்த கொலையா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன சார் இவ்வளவு கொலை பண்றதா சொல்றீங்க, எப்பதான் பிடிப்பீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஆட்கள் கேக்குறாங்க. இப்ப ஏசிபி பேசுறதுக்கு முன்னாடி ஈரன் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த கில்லர் எப்பேற்பட்டவன்றது எனக்கு நல்லா தெரியும். இப்ப நான் பேசுறது கூட அவன் டிவி வழியா பாத்துட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் உனக்கு தான் சொல்றேன், உன் உயிர் என் கையால் தான் போகும் அப்படின்ற மாதிரிலாம் கோவமா பேசிட்டு இருக்காங்க. அவனை ட்ரிகர் ஆக்குறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனா கேட்டுட்டு இருக்க பொதுமக்கள் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்ன ஒரு போலீஸா இருந்துட்டு இவங்க கொல்லுவன் கில்லுவன்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த தாக்கூர் இருக்கான் பாத்தீங்களா, ஆனந்தோட அப்பா சேர்ல தான் விளையாடிட்டு இருக்கான். விளையாடிக்கிட்டே நியூஸை பார்த்துட்டு இருக்கான். அப்ப ஈரன் பேசுறது நியூஸ் சேனல்ல வருது. ஈரன் சொல்றதெல்லாம் கேட்டு இவன் ட்ரிகர் ஆயிடுறான். கோவத்துல டிவி அடிச்சு உடைச்சிட்டு இருக்கான். இப்ப ஆட்கள்லாம் வந்து இந்த இடத்துல இவனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த தகவல் எல்லாத்தையுமே ஆனந்த் கிட்ட சொல்லிடுறாங்க. இப்ப ஆனந்த் பேசுறதுக்காக வந்துடுறாரு. போன ஜென்மத்துல நான் 12 பேரை கொன்னதா சொன்னாங்கல்ல, அதுல ஒருத்தியா தான் இவ இருப்பா போல, என்னை கொல்றதுக்காக வந்திருக்கா, என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. நீ தேவையில்லாம யோசிக்காத, நான் இருக்கும் போது யாரும் உன்னை எதுவுமே பண்ண முடியாது, தைரியமா இருன்னு சொல்றாரு. அவன் கண்டிப்பா நம்மளை தேடி வருவான்ற மாதிரி ஈரன் வீட்டுக்குள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆட்கள் பாதுகாப்புக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு எஸ்ஐக்கு சிஐ பாதுகாப்பா, இதெல்லாம் ரொம்ப ஓவரியா, நான் இங்க இருந்து கிளம்ப போறேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல இன்ஸ்பெக்டர் பேசுறாரு. தாக்கூரை இங்க வலை வீசி தேடிட்டு இருக்காங்கல்ல, தாக்கூர் இங்க இருக்கிறது ஆபத்துன்னு சத்யா நினைக்கிறாரு. நீ வேற ஊருக்கு போறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டேன், நீ பத்திரமா போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தாக்கூரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. சத்யாவோட ஆள் தான் வண்டியில கூட்டு போயிட்டு இருக்காரு. இரு சாப்பாடு மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் இருக்கார்ல, அந்த ஹோட்டல்ல சாப்பாடுலாம் வாங்கிட்டு இருக்காரு. இப்போ உட்காந்து இருக்க தாக்கூருக்கு ஈரன் பேசின விஷயம் தான் திரும்ப திரும்ப ஓடிட்டு இருக்கு. சின்ன வயசுல பாட்டி சொன்னதெல்லாம் தோண ஆரம்பிக்குது. அவளை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறான். வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அசிஸ்டன்ட்டுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. உடனே கால் பண்ணி சத்யா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுறாரு. அவன் எங்க போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு இவருக்கு தெரியுதுல, உடனே அந்த இடத்துக்கு கிளம்புறாரு. இன்ஸ்பெக்டரால கொசுக்கடியை தாங்க முடியல, இதுக்கப்புறம் என்னால இருக்க முடியாது, நான் கிளம்ப போறேன் அப்படின்ற மாதிரிலாம் காரை விட்டு வெளியே வந்து பேசிட்டு இருக்காரு.
இந்த சமயம் தான் குட்டி யானை இந்த சந்தோட முனைக்கு வருது. அந்த குட்டி யானையில இருந்து அவன் தான் இறங்கி வீட்டை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்கான். இன்ஸ்பெக்டர் வெளியே வந்ததா சாரதி கவனிச்சிட்டு இருக்காரு. இவர் எதுக்கு வெளியே வந்தாரு, இவர் எப்படியாவது காருக்குள்ள உட்கார வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப வேகமா இவர் காரை விட்டு இறங்கி அந்த இன்ஸ்பெக்டரை நோக்கி வராரு. சார் அவன் வந்துட்டு இருக்கான், நீங்க காருக்குள்ள போங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க 2 பேர் போலீஸ் அப்படின்றது தாக்கூருக்கு தெரியல. தாக்கூர் பாட்டுக்கு இவங்களை தாண்டி போயிட்டு இருக்கான். அப்படி தாண்டி போனவன் ஈரின் வீட்டுக்கிட்டே வந்துடுறான். ஈரினும் இதெல்லாம் உள்ள இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்படி வந்தவன் என்ன பண்றானா பேக்குக்குள்ள இருந்து கத்தியெல்லாம் எடுத்துட்டு இருக்கான். இப்ப வீட்டு கதவை திறந்து உள்ள போலான்னு நினைக்கிறான். சாரதி இன்ஸ்பெக்டர் கிட்ட பேச போகும்போது வாக்கி டாக்கி கீழே விழுந்திருக்கும். ரெஸ்பாண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வாக்கி டாக்கில எதிர இருக்கவங்க பேசிட்டு இருக்காங்க. போலீஸ் சுத்தி இருக்காங்கன்னு இவனுக்கு புரிஞ்சிருது. இவன் சுதாரிச்சு ஓட பாக்குறான். இவங்களுமே பிடிக்கிறதுக்காக துரத்தலாம் ஆரம்பிக்கிறாங்க. சாரதியும் அவன் ஷோல்டர்ல ஷூட் பண்றாரு. கையில இருக்க பேக் கீழே விழுந்துருது. அதை மீறியும் அவன் வேகமா இங்க இருந்து ஓடிட்டு இருக்கான். அதே சமயம் சத்யா இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்த நோக்கி வந்துட்டு இருக்காரு. அவனை இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம் நினைக்கிறான். ஆனா இவங்க ஒரு இடத்துல சுத்து போட்டுறாங்க. இப்ப சட்டுன்னு ஒரு பொருளை வச்சு இவங்களெல்லாம் அட்டாக் பண்றான். இவங்க எல்லாருமே காயப்பட்ட மாதிரி விழுந்துட்டு இருக்காங்க. ஏறக்குறைய நிறைய பேர் அடிச்சு போட்டுறான். வேகமா அங்கிருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். இப்ப ஈரேன் மட்டும் தான் மீதி இருக்காங்க. இவனை பிடிக்கணும்ன்ற மாதிரி பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. ஈரேன் வந்துட்டு இருக்கிறத ஒரு இடத்துல ஒளிஞ்சிருந்து கவனிச்சிட்டு இருக்கான். இப்ப சடனா வந்து ஈரேன் அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்றான். ஆனா ஈரேன் இருக்காங்கல்ல, அவனை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. 2 பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஈரேனை பயங்கரமா அடிச்சிடறான். ஈரேனும் காயப்பட்ட மாதிரி கீழே விழுந்து கிடக்குறாங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்ற, எதுக்காக எங்களை துரத்தி வந்துட்டு இருக்க, எங்களை விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் வித்தியாசமா பேசுறான். நீ சொன்னா கேட்க மாட்ட, உன்னை சாவடிச்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ராடை வச்சு இவங்களை அடிக்கிறதுக்காக வரான். அப்பன்னு பார்த்து யாரோ ஷூட் பண்ணிடுறாங்க. பார்த்தா சாரதி தான் ஷூட் பண்ணிருப்பாரு. இவனும் பொத்துனி கீழே விழுந்துடுறான். இப்ப ஆட்கள் எல்லாருமே இவங்களை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்காங்க. இந்த சமயம் தான் சத்யா முகத்தெல்லாம் மறைச்சு வீட்டுக்கிட்ட வராரு. அப்பதான் வீட்டுக்கிட்ட பேக் மட்டும் தான் கிடக்கிறது இவருக்கு தெரிய வருது. அந்த சின்னியோட பொம்மை இருக்கு பாத்தீங்களா, அதை சத்யாவும் சோகமா எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்த நமக்கு காட்டுறாங்க. இந்த இடத்துல தாக்கூர் இறந்து போயிடுறான். எல்லாருமே ஈரனுக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் எழுப்பிட்டு இருக்காங்க. இங்கதான் 60th எபிசோட் முடியுது. இன்னும் இந்த சீரீஸ்ல 2 எபிசோட் தான் பேலன்ஸ் இருக்கு. அதை அடுத்த வீடியோல முடிச்சிடலாம். இப்போ வரைக்கும் இந்த சீரீஸ் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.